இன்னைக்கு சாயில் சயின்ஸில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து சாயில் கன்சர்வேஷன் மெத்தட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ரானமிக் மெஷர்ஸ் பார்த்தோம். இந்த மல்ச்சிங், இன்டர்க்ராப்பிங், ப்ளோவிங், அதில் சம்மர் ப்ளோவிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது இன்ஜினியரிங் மெஷர்ஸ். இன்ஜினியரிங் மெஷர்ஸ்னால் ஏதாவது ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்மளாவே ஒன்று பண்ணி அது மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராட் பெட் அண்ட் ஃபர்ரோஸ். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகணும், ஒரு ப்ராட் பெட்டுனா மேலே படுக்கை, ஓகே. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ரோ, ஒரு குழி, அப்புறம் பெட்டு, ஃபர்ரோ. ஸோ இந்த மாதிரி உருவாக்குறது தான் ப்ராட் பெட் அண்ட் ஃபர்ரோஸ். ஸோ இது எந்த மாதிரி இடத்துல பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமாக மழை இருக்கக்கூடிய ரெய்னி ஏரியா அண்ட் வந்து சாயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கிளேயி சாயில், ரொம்ப அப்படியே கொலன்னு இருக்கும்ல, சேறு மண் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரெய்னி பிளாக் கிளே சாயிலில் தான் இந்த ப்ராட் பெட் அண்ட் ஃபர்ரோ மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பண்ணுறதுனால சாயில் வந்து கன்சர்வ் ஆகும். ஏன்னா ஒரு பிளெயினாக இருக்கக்கூடிய இடத்துல தண்ணி விட்டிங்கன்னா அப்படியே ஃப்ளோ ஆகும். ஸோ அதில் வந்து சாயில் எரோஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. பட் இந்த மாதிரி ஒரு பெட்டு அப்புறம் ஃபர்ரோ இந்த மாதிரி இருக்கிறதுனால சாயில் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன ஆகும், கன்சர்வ் ஆகும். ஸோ இந்த பெட் வந்து கிட்டத்தட்ட வந்து 30 சென்டிமீட்டர் லெங்க்த்துக்கு வந்து பெட் இருக்கணும். ஃபர்ரோஸ் வந்து 45 சென்டிமீட்டர் லெங்க்த்துக்கு ஃபர்ரோஸ் இருக்கணும். அண்ட் இன் பிட்வீனில் என்ன இருக்கணும்னா கிராப்ஸ் இருக்கணும். ஸோ கிராப்ஸுக்கு இடையில வந்து எவ்வளோ கேப் இருக்கணும், ஒரு 30 சென்டிமீட்டர். ஓகே, கிராப்ஸ்க்கு இடையில 30 சென்டிமீட்டர், பெட் வந்து 90 சென்டிமீட்டர், ஃபர்ரோஸ் வந்து 45 சென்டிமீட்டர். இந்த அளவுக்கு டெப்த்தாக கேட்க மாட்டாங்க, ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காண்டூர் பண்ட்ஸ். இப்போது இந்த இன்ஜினியரிங் மெஷர்ஸ் வந்து நீங்கள் என்னென்னா இந்த டாபிக் இப்போது ஒவ்வொன்றும் இருக்கா, காண்டூர் ட்ரென்ச்சஸ் இப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஜஸ்ட் டக்குன்னு தெரியணும், அவ்வளோதான். ஓகேவா, ரொம்ப இன்டெப்த்தாலாம் நம்ம வந்து போய் படிக்க தேவையில்லை. ஸோ காண்டூர் பண்ட், அதே மாதிரி இந்த ஒவ்வொரு மெஷரும் எப்போ எடுப்போம், இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து சாயில் எரோஷன் எங்கே நடக்கும், ஸ்லோப்பியான ஏரியாவில். ஸ்லோப்பினா என்னது, ஒரு சரிசமமான பகுதி இல்லாமல் இப்படி சரிவாக இருக்கக்கூடிய பகுதியில் தான் மழை பெய்யும் போதோ தண்ணி வரும்போது என்ன ஆகும், ரன் ஆஃப்னால சாயில் எரோஷன் ஜாஸ்தியாக நடக்கும். ஸோ ஸ்லோப்பியான ஏரியாவில் தான் இந்த மெஷர்ஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு ஸ்லோப் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக படிக்கணும். ஒவ்வொரு இதுலேயும் வந்து எந்த அளவுக்கு ஸ்லோப் இருந்தால் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த கொடுத்துருக்கல, இதை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காண்டூர் பண்ட் வந்து மோர் தென் 1.5% ஸ்லோப் ஏரியாஸில் இதை பண்ணுவாங்க. காண்டூர் பண்ட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, இது வந்து என்னது அக்ராஸ் ஸ்லோப், இப்படி இந்த மாதிரி இடத்துல வந்து பண்டுனா என்ன, வரப்பு மாதிரி உருவாக்கி ஸோ அது மூலயமா வாட்டர் ஃப்ளோ வந்து இந்த ரன் ஆஃபை குறைச்சி வாட்டர் இன்ஃபில்ட்ரேஷன் இந்த இடத்துல தடுக்கப்படும்ல தண்ணி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆகும், தண்ணி உள்ளே போகும். ஸோ இங்கே உள்ளே போகும். ஸோ சாயிலும் வந்து இந்த இடத்துல அப்படியே கன்சர்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து காண்டூர் பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காண்டூர் கிரேடட் பண்டு. ஒன்றும் கிடையாது, இதே மாதிரி பண்டு தான், ஓகேவா. பட் அந்த பண்டெல்லாம் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகி இங்கே வாட்டர் கலெக்ட் ஆகும். ஒன்றும் கிடையாது, இதே மாதிரி இது ஒரு வரப்பு, இது ஒரு வரப்பு, ஓகேவா. ஸோ இது வந்து தனித்தனியாக இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து இதில் வந்து வாட்டர் கலெக்ட் ஆகி இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டு போவாங்க. ஒரு சேனலை ஏற்படுத்தும், ஓகே. அந்த பண்ட்ஸ் எல்லாம் ஒரு வழி ஏற்படுத்தி ஒரு சேனல் மூலயமா அந்த ரன் ஆஃப் வாட்டர் வந்து போகிறதுக்கு வழி ஏற்பட்டுச்சுன்னா ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கிரேடட் பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடட் பார்டர் ஸ்ட்ரிப். இதுவே வந்து ஒரு நேரோ ஸ்ட்ரிப்பாக ஒரு குறுகலாக பண்ணீங்க அப்படின்னா அது கிரேடட் பார்டர் ஸ்ட்ரிப். இந்த மூணுமே கிட்டத்தட்ட ரிலேட்டட் தான், ஓகேவா. கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ இதுவும் வந்து மூணுமே வந்து கிட்டத்தட்ட இந்த 1.5% ஸ்லோப்பில் தான் பண்ணுவாங்க. இப்போ இந்த காண்டூர் பண்ட் வந்து எந்த மாதிரி சாயிலில் வந்து பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து லைட் சாயிலில் பண்ணுவாங்க. லைட் சாயில் அப்படிங்கிறது கொஞ்சம் சாண்டியாக அப்படியே பொலன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற சாயில், லைட் சாயிலில் காண்டூர் பண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. காண்டூர் கிரேடட் பண்ட்ஸ் வந்து எந்த சாயிலில் வேணால் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் டெரேசஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெரேசஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ பெஞ்ச் டெரேசஸ்னால் எப்படின்னா இப்படி தான் மழை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து அப்படியே கட் பண்ணுறது, அதாவது இப்படி ஒரு ஃப்ளாட்டாக, அப்புறம் இப்படி ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி, ஓகே, அந்த மாதிரி கட் பண்ணுறது ஸ்டெப்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் பெஞ்ச் ஆர் ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ஏரியாவில், ஒரு மலையில் ஒரு ஃப்ளாட் ஏரியாவை க்ரியேட் பண்ணுறாங்க, கட் பண்ணி ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் பெஞ்ச் டெரேசஸ். ஸோ இது எந்த மாதிரி இடத்துல இப்படி பண்ணுவாங்கன்னா ஸ்லோப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய இடத்துல, ஒரு 6 to 30% ஸ்லோப் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த பெஞ்ச் டெரேசஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது எந்த மாதிரி சாயிலில் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா
பண்ணுவாங்கன்னா டீப் சாயில். ஓகே, டீப் சாயில்னா ரொம்ப வந்து எப்படி சொல்றது, சாயில் வந்து கொஞ்சம் ரொம்ப டைட்டா இருக்கும். சாண்ட் மாதிரி இருக்காது. கொஞ்சம் டைட்டா கிளேயி அந்த மாதிரியான டைப் சாயில்ல அதிகமா மழை பெய்யக்கூடிய இடத்துல இந்த பெஞ்ச் டெரேசஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்டூர் ட்ரென்ச்சஸ். கான்டூர் ட்ரென்ச்சஸ்னா கிடையாது. கான்டூர்னாலே இந்த ஸ்லோப்ல பண்ண முடியாது. ட்ரென்ச்சஸ்னா ஒரு குழி ஆர் பிட்டு அந்த மாதிரி. ஸோ இந்த ட்ரென்ச் வந்து எந்த சைஸ்ல பண்ணுவாங்கன்னா 5 to 10 ஃபீட் சைஸ்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கங்க வந்து வெட்டி வைப்பாங்க. ஒரு லேண்ட் இருக்குன்னா அங்கங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்? தண்ணி இப்படியே ஓடி வருமா? அப்ப என்ன ஆகும்? அந்த குழிக்குள்ள விழுந்துரும். ஸோ இங்க வந்து இன்ஃபில்ட்ரேஷன் நடக்கும். திரும்ப போகும். குழியில விழும். இன்ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரென்ச்சஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு பேர் தான் கான்டூர் ட்ரென்ச்சஸ். இது வந்து 33% ஸ்லோப்க்கு மேல இருந்தா இந்த மாரி கிரியேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கான்டூர் வால்ஸ். இதே ட்ரென்ச்சஸ்ல சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, மண் அதாவது ஸ்டோன் கல்லு வச்சு நீங்க வந்து ஒரு முட்டு குடுத்துருக்கீங்க. இல்ல சுத்தி வந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்கீங்க அப்டின்னா, அதுதான் கான்டூர் வால்ஸ். ஓகே. அது வந்து மோர் தென் 30% ஸ்லோப் இருந்தா, இந்த கான்டூர் வால்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்லோப் மட்டும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. மத்ததெல்லாம் வந்து என்னன்னா என்ன அப்டின்னு ஒரு ஐடியா இருக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பார்ட்மெண்டல் பண்டிங். கம்பார்ட்மெண்டல் பண்டிங் அப்டின்னா என்னன்னா, பேர்லயே இருக்கு கம்பார்ட்மெண்ட். ஓகேவா? அப்ப ஃபீல்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்க, இதுதான் ஒரு ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபீல்ட்ல வந்து அப்டியே சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்டா அப்டியே வரப்பு போட்டிருப்பாங்க. ஓகேவா? அந்த பன்ஸ் வந்து எப்படி போட்டிருப்பாங்க, இந்த மாரி போட்டு அந்த ஃபீல்டவே சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்ஸா பிரிக்கிறதுக்கு பேர் தான் கம்பார்ட்மெண்டல் பண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லெஸ் தென் 1%. அப்ப ஸ்லோப் வந்து ரொம்ப கம்மி. இப்ப ஸ்லோப் கம்மினா என்ன இருக்கும்? கிட்டத்தட்ட வந்து இது பிளெயின் மாதிரி தான் இருக்கும். இந்த ஏரியா வந்து எப்படி இருக்கும்? பிளெயினி ஏரியாவா தான் இருக்கும். ஸோ அந்த மாரி இடத்துல பண்றது தான் கம்பார்ட்மெண்டல் பண்டிங். ஸோ இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க என்னன்னா, ரொம்ப ஸ்லோப்பா இருக்கக்கூடிய இடத்துல என்ன ஃபாலோ பண்ணலாம்? ஸோ அந்த மாரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பிளெயினா இருக்க இடத்துல தான் இந்த கம்பார்ட்மெண்டல் பண்டிங் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரேண்டம் டைடு ரிட்ஜிங். பேர் வச்சு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடணும் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் ரிட்ஜஸ் அண்ட் ஃபர்ரோஸ்னு படிச்சுப்போம். ரிட்ஜஸ்னா இப்படி இருக்கும். ஃபர்ரோஸ்னா குழியா இருக்கும். ஓகே, ரிட்ஜஸ் ஃபர்ரோஸ். இந்த மேடா இருக்கிறது தான் வந்து ரிட்ஜ். பள்ளத்தை தான் வந்து ஃபர்ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ரிட்ஜஸ் இருக்கும். ஓகேவா? இப்ப தான் வந்து ஒரு ஃபீல்டு அப்டின்னா, இந்த மாரி இப்டி போடுறதெல்லாம் மேடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவுல இருக்கிறதெல்லாம் பள்ளம். ஸோ இந்த மாரி ரிட்ஜஸ் இருக்கு இல்லையா? இந்த ரிட்ஜஸ வந்து ஒண்ணுத்தோட ஒண்ணு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. புரியுதா? இந்த ரிட்ஜஸ ஒண்ணுத்தோட ஒண்ணு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நடுவுல வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல அந்த தண்ணி சேர்க்கறதுக்கான ஒரு இடம் கிடைக்கும். அந்த வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு இடம் கிடைக்கும். எப்படியும் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல. ஸோ இந்த இடத்துல வாட்டர் இன்ஃபில்ட்ரேட் ஆகும், சாயில் கன்சர்வ் ஆகும், வாட்டரும் கன்சர்வேஷன் நடக்கும். இந்த மாரி பண்றதுக்கு பேர் தான் ரேண்டம் டைடு ரிட்ஜிங். ரிட்ஜஸ டைடு கனெக்ட் பண்றோம். ஸோ அதனால ஒரு ரெக்டாங்குலர் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து ரேண்டம் டைடு ரிட்ஜிங். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேசின் லிஸ்டிங். பேசின் லிஸ்டிங்னா வந்து சின்ன சின்ன பேசின் லேண்ட்லயே வந்து இப்டி இப்டி ரொம்ப பெருசா இருக்காது. லைட்டா ஒரு பள்ளம் மாதிரி ஏற்படுத்தி அதில வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்றது. ஸோ இதெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பெர்குலேஷன் பாண்ட்ஸ். பெர்குலேஷன் அப்டின்னாலே என்னன்னா, இன்ஃபில்ட்ரேஷன் அண்ட் பெர்குலேஷன் எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணு தான். வாட்டர் வந்து உள்ள நல்லா டீப்பா போறதுக்கு பேர் தான் பெர்குலேஷன் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இப்ப இதான் வந்து ஒரு ஸ்லோப்பி ஏரியா அப்டின்னா, இதில தண்ணி ஓடி வருதா, ரன் ஆஃப் வருதா, ஸோ இத சேமிக்கிறதுக்கு ஒரு பெரிய குளம் மாதிரி அமைக்கிறதுக்கு பேர் தான் பெர்குலேஷன் பாண்ட். ரன் ஆஃப் வாட்டர வந்து ஸ்டோர் பண்றதுக்காக இருக்கிறது தான் இந்த பெர்குலேஷன் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து நல்லா பெருசா இருந்துச்சுன்னா நல்லது. கிட்டத்தட்ட 1000 மீட்டர் 1000 மீட்டர்னா எவ்வளோ? ஒரு கிலோமீட்டர் லெவலுக்கு பெருசாவும் அண்ட் அதே மாதிரி வந்து நல்லா டீப்பாவும் இருக்கணும். ஏன் அப்படின்னா வந்து ரொம்ப ஷாலோவா இருந்துச்சு அப்படின்னா இருக்கிற தண்ணிலாம் என்ன ஆயிடும்? எவாப்ரேட் ஆகி போயிடும். நீராவி ஆகி போயிடும். ஸோ வாட்டர் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும். ஸோ அப்படி இல்லாம இன்ஃபில்ட்ரேஷனை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது கொஞ்சம் பெரிய சைஸாவும் டீப்பாவும் இருக்கிறது நல்லது. இதுதான் பெர்குலேஷன் பாண்ட். ஓகே. அதாவது ரன் ஆஃபை கலெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய பாண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கேட்ச்மெண்ட். மைக்ரோ கேட்ச்மெண்ட்னாலே உங்களுக்கு மரம் ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ட்ரீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரீஸ் கிட்ட வந்து கொஞ்சம் பள்ளமாகவும் அடுத்தது ஒரு மேடு ஒரு கேட்ச்மெண்ட் ஏரியா. ஸோ அதாவது வாட்டர் வந்து இங்கே கலெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரன் ஆஃப் இருக்கும்போது இந்த இடத்துல கலெக்ட் ஆகும் அப்புறம் போகும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ட்ரீஸ்க்கு பக்கத்தில் வந்து ஒரு பண்டு மாதிரி அந்த ஷேப்லாம் மாறும். ஸோ இந்த மாதிரி அந்தந்த இண்டிவிஜுவல் ட்ரீக்கு ஏற்ப இந்த மாதிரி பண்ணுறது வந்து மைக்ரோ கேட்ச்மெண்ட். சின்ன சின்ன இடத்துல அந்த வாட்டரை கன்சர்வ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் மைக்ரோ கேட்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்ம் பாயிண்ட்ஸ்னால் ஃபார்மில் அங்கங்கே குளம் வச்சுருப்பாங்க இல்லையா? குட்டை அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ இது வந்து அங்கே வந்து நம்ம வாட்டர் வந்து கன்சர்வ் பண்ணிப்போம். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிப்போம். இது வந்து ஃபார்ம் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து கீலைன் டிசைன். கீலைன் டிசைன் அப்படின்னா என்னன்னா எது ரிலேட்டட் ஆனது? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. எது ரிலேட்டட் ஆனதுன்னா வாட்டர் கலெக்ஷன் ரிலேட்டட் ஆனது. வாட்டரை கலெக்ட் பண்றோம். எப்படி பண்றோம்? அதாவது இது என்னன்னா வந்து இதுவும் வந்து ஒரு கான்டூர் பண்ட் தான்.
பட் என்ஹான்ஸ்டு கான்டூர் அதிலவே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொஞ்சம் நல்ல வகையில் பண்ணியிருப்பாங்க. இது என்னன்னா ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி கான்டூர் பெண்ட் போட்டு அதில் இருக்க வாட்டர்லாம் கலெக்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு ஒரு அவுட்லெட் மாதிரி வேறு இடத்துல போய் அந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து வாட்டர் வந்து கலெக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து வாட்டர் கலெக்ஷன் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இதுதான் கீலைன் டிசைன். ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் பார்த்துக்கோங்க. கீலைன் டிசைன்ங்கிறது வாட்டர் கலெக்ஷனுக்காக இருக்குது. இது ஒரு என்ஹான்ஸ்டு கான்டூர் டைப்பு. ஸோ வாட்டர் கலெக்ட் ஆகும். அவுட்லெட் மூலிமா இன்னொரு இடத்துல போய் இந்த இன்ஃபில்ட்ரேஷன் ஜாஸ்தியாகும். ஸோ இதுதான் வந்து கீ லைன் டிசைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் பிரேக்ஸ் அண்ட் ஷெல்டர் பெல்ஸ். விண்ட் பிரேக்ஸ் அண்ட் ஷெல்டர் பெல்ஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். விண்ட் பிரேக் அப்படிங்கிறது என்னன்னா எனி ஸ்ட்ரக்சர் எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ விண்ட் பிரேக், அப்போ விண்டுனா என்ன, காற்றை தடுக்குது. ஸோ ஓகேவா, இப்போது நார்மலாகவே வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பெரிய இப்போ நமக்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். இப்போ காற்று தடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன், ஒரு பெரிய செவுரு கட்டுறேன். ஸோ அந்த வாலுங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர். அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த விண்டை தடுக்குது. ஸோ அதனால இங்கே வந்து விண்டு வந்து வரல. ஸோ இந்த மாதிரி அந்த விண்டை வந்து தடுக்கிறதுக்காக, அதோட ஸ்பீடை குறைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற எனி ஸ்ட்ரக்சர் எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா விண்ட் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷெல்டர் பெல்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து முக்கியமாக எதுக்காகனா உள்ளே வந்து கிராப் வளர்க்குறோம். ஸோ அப்போக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டுனால எந்த டேமேஜும் ஏற்படக்கூடாது. ஏன்னா விண்டு நிறையா காற்றடிச்சிச்சுன்னா என்னாகும், கிராப்ஸ் வந்து லார்ஜ் ஆகும், லார்ஜிங் நடக்கும். லார்ஜிங்னா என்னது, அப்படியே சாஞ்சிரும் தண்டோட. ஸோ இந்த லார்ஜிங் நடக்கக்கூடாது, கிராப் டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்காக சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய மரம், ஓகே, பெரிய பெரிய மரம், ட்ரீஸு, ஷ்ரப்ஸு இந்த மாதிரி வளர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வளர்க்குறதுனால விண்டு வந்து உள்ளே வந்து அந்த அளவுக்கு போகாது. லைட்டாக தேவையான அளவுக்கு தான் உள்ளே போகும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா கிராப்புக்கு டேமேஜ் ஆகாது. அதேமாரி உள்ளே வந்து தண்ணி விட்டுருந்தோம் அப்படின்னா அந்த மாய்ஸ்சரும் வந்து கன்சர்வ் ஆகும். ஸோ இந்த விண்டு இருந்ததுன்னா இந்த விண்டு என்ன பண்ணிடும், அப்படியே அந்த விண்டோட காற்றோட சேர்த்து அந்த மாய்ஸ்சரையும் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ மாய்ஸ்சரை வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், கிராப்பை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் வந்து ஷெல்டர் பெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் மெஷர்ஸ். ஓகே.